ஹரே கிருஷ்ணா. வணக்கம் எல்லாருக்கும். இஸ்கான் சேலம் சார்பா உங்கள் அனைவரையும் இந்த கிருஷ்ண கதா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி இங்கே நேரடியாக சில பக்தர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி இப்போ ஆரம்பத்தில் பகவத்கீதை உண்மை உருவிலிருந்து இருந்து 108 முக்கியமான ஸ்லோகங்களை நம்ம கவர் பண்ணுறதா திட்டமிட்டிருக்கோம். இடையில இருக்கக்கூடிய மற்ற ஸ்லோகங்களையும் விரிவாக பார்க்காம சுருக்கமாக நம்ம கவர் பண்ணுறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். ஸோ இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இந்த முதல் அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகம் தொடங்கி பல ஸ்லோகங்கள் இன்னைக்கு நம்ம படிக்கவிருக்கோம். அதை பற்றி விவரங்கள் கேட்கவிருக்கோம். இந்த பகவத்கீதை உண்மை உறவிலிருந்து முதல் ஸ்லோகம் இன்னைக்கு படிக்கிறோம். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவ மாமக பாண்டவஸ்ரைவ கிமகுர்வத சஞ்சயா. இந்த முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரர் பேசக்கூடியது. திருதராஷ்டிரருக்கும் சஞ்சயனுக்கும் இடையில ஒரு உரையாடல், அதே சமயத்தில் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில ஒரு உரையாடல். ரெண்டு உரையாடலும் பகவத்கீதையில் நம்ம பார்க்கலாம். இதில் பெரும்பாலும் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடலாக இருக்கும். திருதராஷ்டிரனுக்கும் சஞ்சயனுக்கும் இந்த ஆரம்பத்திலையும் அதே மாதிரி கடைசி அத்தியாயத்திலையும் சில ஸ்லோகங்கள் இருக்கும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முதல் ஸ்லோகத்தில் திருதராஷ்டிரர் சொல்றார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? இது சஞ்சயனிடத்துல திருதராஷ்டிரர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரிச்சயமான விஷயம், இந்த பகவத்கீதை அப்படின்றது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் உபதேசிக்கப்பட்டது. கிருஷ்ணர் தன்னுடைய திருவாயால நேரடியாக உபதேசித்த உபதேசங்கள் பகவத்கீதை. இது ஒரு கிருஷ்ண கதா, அதாவது கிருஷ்ணரால உபதேசிக்கப்பட்ட உபதேசங்களை கேட்பது. இன்னொரு வகையான கிருஷ்ண கதா இருக்கு, கிருஷ்ணரை பற்றி பேசப்பட்ட சாஸ்திரங்களை கேட்கிறது. உதாரணத்துக்கு ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் வியாசதேவர் கிருஷ்ணரை பற்றி எழுதியிருக்கிறார். கிருஷ்ணருடைய பக்தர்களை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் அவர்களுக்கு இடையிலான அந்த அன்பு பரிமாற்றத்தை விவரிக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். ஸோ அதுவும் ஒரு வகையான கிருஷ்ண கதா. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ இந்த பகவத்கீதை, இந்த கிருஷ்ண கதா, கிருஷ்ணரால் நேரடியாக உபதேசிக்கப்பட்ட இந்த பகவத்கீதையில் தொடங்கி இது எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பகவத்கீதை முதல் ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான கருத்துக்கள் இங்கே பிரபுபாதர் பொருளுரையில் கொடுக்கிறார். முதல்ல எடுத்த உடனே பிரபுபாதர் சொல்றார், பரவலாக படிக்கப்படும் மத விஞ்ஞான நூலான பகவத்கீதை கீதா மகாத்மியத்தில் கீதையை பற்றிய புகழுரையில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. சுய நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட விளக்கங்களை தவிர்த்து கிருஷ்ண பக்தரின் உதவியோடு பகவத்கீதையை ஆராய்ந்து படித்து அறிய முயல வேண்டும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவத்கீதையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான உதாரணம் கீதையிலேயே இருக்கின்றது. பகவானிடமிருந்து நேரடியாக கேட்டு உபதேசத்தை புரிந்து கொண்ட அர்ஜுனனின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த சீட பரம்பரையின் மூலம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள ஒருவனுக்கு பாக்கியம் இருந்தால் அவன் வேத ஞானம் உள்ளிட்ட உலகின் அனைத்து சாஸ்திர கல்வியையும் மிஞ்சி விடுகிறான்.
மற்ற சாஸ்திரங்களில் காணப்படும் எல்லாவற்றையும் கீதையில் காண முடியும். அது மட்டுமின்றி வேறெங்கும் காணவியலாத விஷயங்களையும் காணலாம். இதுவே பகவத்கீதையின் சிறப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரே நேரடியாக உபதேசித்ததால் இது குறைபாடுகளற்ற ஆன்மீக விஞ்ஞானமாகும். இது ரொம்ப முக்கியமான கருத்து. முதல்ல பிரபுபாதர் இந்த கிருஷ்ண கதா கேட்பது அப்படின்னு நம்ம பேசும்போது அதுல எப்படி நம்ம கேட்கணும், யாரிடம் இருந்து கேட்கணும் அப்படிங்கிறது முதல்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கிருஷ்ண கதா பேசுறாங்க. எந்தோ வந்து நிறைய நாஸ்திகம் வளர்ந்து கொண்டிருந்தா கூட ஒரு சைட்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆன்மீகமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. மக்களுடைய எண்ணிக்கை கோயில்களுக்கு வர்றது, இன்னைக்கு ஆன்மீக செயல்களில் ஈடுபடுறதும் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. அது எப்படிங்க நாத்திகமும் வளர முடியும், ஆத்திகமும் வளர முடியும் அப்படின்னா இருக்கு. இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துட்டதுனால இப்ப பாருங்க, இந்த 20-25 பேருக்கு மேல இங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது இப்ப இதே நிகழ்ச்சியில இப்ப ஆன்லைன்ல இன்னொரு ஈஸியா ஒரு 30-40 பேருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வசதிகள் இருக்கிறது காரணமா மக்கள் அதிகமாக கேட்கறதும் அதிகமாக இருக்கு. கேட்கறது அப்படின்னா இப்போ யாரிடம் இருந்து கேட்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஏன்னா கிருஷ்ணர் ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறார். அது இந்த பகவத்கீதையிலேயே நம்ம பார்க்கலாம். அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட இருந்து நேரடியாக இந்த உபதேசங்களை பெறுகிறான். அந்த உபதேசங்களை உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். அவன் எந்த ஒரு கருத்தையும் அவனுடைய கருத்தை திணிக்கல. கிருஷ்ணன் சொன்னதை ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இன்னொரு விஷயத்த உதாசீனப்படுத்துறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடி அப்படியே ஏற்கிறார். அப்படி ஏற்கும் பட்சத்துல இப்ப அர்ஜுனனுடைய வழியை நாமும் பின்பற்றுகிறோம் என்றால், அர்ஜுனன் எப்படி இந்த கீதா உபதேசம் பெற்று கடைசியில அவன் கிருஷ்ணனிட்ட முழுமையாக சரணடைந்து வாழ்க்கையின் பக்குவ நிலையை அடைய முடிந்ததோ அது போல நாமும் அடைய முடியும். அப்கோர்ஸ் பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசங்கள் பண்றார் அப்படின்னா அர்ஜுனன் நம்ம போல ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மாவா நம்ம நினைச்சிடக்கூடாது. அர்ஜுனன் நித்தியமான ஆன்மீக லோகத்துல பகவானுடைய சங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நித்திய சித்தார். இருந்தாலும் கூட அர்ஜுனன் நம்மள ஒருத்தரா ஒரு பந்தப்பட்ட ஜீவனை போல ஒரு கதாபாத்திரம் ஏற்று இந்த லீலைகள்ல மூலமா நமக்கு இந்த உபதேசங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். ஸோ அப்படி இந்த உன்னதமான ஞானத்தை பெறுவதற்கான வழி என்னன்றத கிருஷ்ணரை கீதையில கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பிரபா சொல்றார், இந்த சிறப்பு வாய்ந்த தத்துவத்திற்கு திருதராஷ்டிரருக்கும் சஞ்சயனுக்கும் இடையே மகாபாரதத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இத்தத்துவம் வேத நாகரிகத்தின் நினைவிற்கெட்டா காலத்தில் இருந்து புண்ணிய ஸ்தலமாக திகழக்கூடிய குருக்ஷேத்திரத்தில் நடைபெற்ற போரின் போது உருவானது. மனித சமுதாயத்தை வழிநடத்த பகவான் இப்பூ உலகில் அவதரித்திருந்த போது இது அவரால் உபதேசிக்கப்பட்டது. தர்மக்ஷேத்திரம், தர்ம சடங்குகள் செய்யப்படும் இடம் எனும் சொல் மிக முக்கியமானது. ஏனெனில் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் தரப்பில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இருந்தார். கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரருக்கு தனது மகன்களின் இறுதி வெற்றி மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. அவரது சந்தேகத்தினாலேயே அவர்கள் என்ன செய்தனர் என்று தனது காரியதரிசியான சஞ்சயனிடம் வினவினார்.
போரில் ஈடுபடுவதற்கான தீர்மானத்துடன் குருக்ஷேத்திர களத்தில் அவரது மகன்களும் அவரது தம்பியான பாண்டுவின் மகன்களும் ஒன்று கூடியிருந்தனர் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அவரது கேள்வி முக்கியமானதாகும். இருதரப்பு சகோதரர்களுக்கும் இடையே உடன்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதோடு போர்க்களத்தில் தனது மகன்களின் கதி என்னவாகும் என்பதை உறுதியாக அறிய விரும்பினார். ஏனெனில் மேலுலகவாசிகளும் கூட வந்தனைக்குரிய வந்தனைக்குரிய தலம் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ள குருக்ஷேத்திரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் போரின் விளைவில் புனித தலத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பற்றி மிகவும் பயந்தார் திருதராஷ்டிரர். இயற்கையிலேயே நற்குணம் நிரம்பிய அர்ஜுனன் மற்றும் பாண்டுவின் இதர மகன்களுக்கு இந்த இடம் மிகவும் சாதகமாக அமையும் என்று அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். வியாசரின் சீடரான சஞ்சயன் வியாசரது கருணையால் திருதராஷ்டிரன் அறையில் இருந்தபடியே குருக்ஷேத்திர போர்க்களத்தை காண முடிந்தது. எனவே திருதராஷ்டிரர் போர்க்களத்தின் நிலைமையை அவனிடம் கேட்டார். ஸோ இப்போ இந்த பகுதி பொருளுரையில் சில பிரபுபாதர் ரொம்ப முக்கியமான 2 கருத்துக்களை விவரிக்கிறார். ஒன்று, திருதராஷ்டிரர் சஞ்சயன் இடத்துல ஏன் இந்த கேள்வி எழுப்புறார்? சண்டை போடுறதுக்கு தான் கூடியிருக்காங்க என்றது எல்லாம் உலகறிஞ்ச விஷயம் இல்லையா? பாண்டவர்கள் ஒரு பக்கம், கௌரவர்கள் ஒரு பக்கம்னு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சத்திரியர்களும் ஒன்று கூடி 2 படைகளாக பிரிஞ்சு எதிர் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ திருதராஷ்டிரருடைய கேள்வி எப்படி இருக்குன்னா, நாங்கள் அவங்க வீட்டுக்கு வந்தோம், எங்களை உட்கார வச்சு நல்ல தலைவாழை இலை போட்டாங்க, இலை போட்டு சாதம் வச்சாங்க, சாம்பார் ஊற்றுனாங்க, கூட்டு, பொரியல், வடை, அப்பளம் எல்லாம் பரிமாறினாங்க. எல்லாம் பரிமாறினதுக்கப்புறம் அப்படின்னு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? பரிமாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க இல்லையா? அதுதான் எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம். எல்லாம் பரிமாறி வச்சுட்டு, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் ஏன்னா சமூக வலைத்தளங்களில் போட்டோ போடுறதுக்காக, வீடியோவுக்காக அதை செய்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் பொதுவாக பரிமாறப்பட்டால் அதை சாப்பிடுவாங்க அடுத்த ஸ்டெப். ஸோ அதனால் திருதராஷ்டிரருடைய கேள்வி அந்த மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? ஏன்னா அந்த கேள்விக்கு பின்னாடி அர்த்தம் இருக்கு. பிரபுபாதர் அதை இங்கே சொல்கிறார். ஏன்னா இது ஒரு தர்மக்ஷேத்திரம். இந்த குருக்ஷேத்திரம்ன்ற அந்த ஸ்தலம் தேவர்கள்லாம் கூட வழிபாடு செய்யக்கூடிய ஒரு புண்ணியமான க்ஷேத்திரம். இது நினைவுக்கெட்டா காலத்திலிருந்தே அது புனித ஸ்தலமாக, வழிபாட்டிற்குரிய இடமாக இருந்து கொண்டிருக்கு. ஸோ அதன் காரணமாக இப்போ ஒரு புனிதமான ஸ்தலத்தில் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த இடத்தோட தாக்கம் இருக்கும். இப்போ முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் யாராவது ஏதாவது குற்றம் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க, அல்லது ஏதாவது பொய் பேசிட்டாங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு தப்பான செயல் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூட்டு கோயிலில், ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. கற்பூரம் பொருத்தி அது மேலே அடித்து கோயிலில் சாமி முன்னாடி சத்தியம் பண்ண அப்படின்னு. எதுக்காக அது அங்கே செய்யணும்? எங்கே வேணால் செய்யலாமே, ஏன் கோயிலில் அதை செய்யணும் அப்படின்னா இறைவன் முன்னாடி அதை செய்யும்போது இறைவன் மேலே என்ன அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். கோயிலில் நம்ம செய்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். சாமி முன்னாடி சத்தியம் பண்ண இருக்கமே அப்படின்ற அந்த ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட தாக்கம் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இறைவன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மேற்பட்டவர். நம்ம எல்லாத்தையும் விஷயங்களையும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவர், எல்லாரையும் பராமரிக்கக்கூடியவர். ஸோ அவரை மீறி யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு மக்கள் மத்தியில் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை யாரும் பெருசாக பொருட்படுத்த போகிறதில்லை. இருந்தாலும் அந்த வழக்கத்தில் இருந்தது நமக்கு தெரியும். இன்னும் கூட சில இடங்கள்ல இருக்கலாம், இந்த மாதிரி வழக்கங்கள் இருக்கலாம்.
ஸோ அப்படின்னா இந்த புனித ஸ்தலம் ஒரு கோயில் அல்லது ஒரு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு புனிதமான இடங்கள் அப்படின்னும் போது அந்த இடத்துக்கான ஒரு தாக்கம் இருக்கும். அது ஒரு மனமாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு திருதராஷ்டிரனுக்கு கிட்ட இருக்கு. என்னன்னா, திருதராஷ்டிரன் எதிர்பார்த்தது துரியோதனன் ஒருவேளை மனசு மாறி சரி பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு மனசு மாறி கொடுத்துட்டானே என்ன பண்றது. ஏன்னா திருதராஷ்டிரருக்கு அதுல விருப்பம் கிடையாது. திருதராஷ்டிரர் ஆஹ், உண்மையிலே சொல்ல போனா பாண்டவர்களுக்கும் அவர் தான் இப்ப தந்தை போல நடந்துக்கணும். அவங்களுக்கும் இவர் தான் பொறுப்பேற்று, ஏன்னா சின்ன வயசுலயே பாண்டு குழந்தைகளை விட்டுட்டு இறந்து போயிடுறார். இப்ப பாண்டவர்கள் சிறு வயதிலிருந்தே திருதராஷ்டிரன் தான் அவரை அரவணைச்சு வளர்த்துருக்கணும். நல்ல வேளை பீஷ்மர் இருந்ததுனால பாண்டவர்களுக்கு பெருசா விதுரர் பீஷ்மர் எல்லாம் இருந்ததுனால பெருசா ஒன்றும் பாதிப்பு வந்துடல. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நமக்கே தெரியும். பல சூழ்நிலைகளில் கௌரவர்கள் பாண்டவர்களை கொல்ல பார்த்தாங்க. உணவில் விஷம் வச்சாங்க, வீட்டில் நெருப்பு வச்சாங்க. இப்படி பல முறை அவங்களை கொல்ல பார்த்தும் ஆஹ், பகவானுடைய கருணையால பாண்டவர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. இப்போ துரியோதன இடத்துல அந்த மாதிரி ஒரு மனமாற்றம் உண்டாகி நானும் நாட்டை பாதி கொடுத்துடலாம் அல்லது நீங்களே ஆட்சி பண்ணுங்கன்னு விட்டுட்டு வந்துட்டா என்ன பண்றது? அப்ப நம்மளோட கதி என்ன ஆகும்? ஆ? நம்ம ஆட்சி பண்ணணும், என்னால தான் முடியல, ஏன்னா நான் பிறவியிலே பார்வை இல்லாததுனால என்னால ஆட்சி பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா என் மகனாவது ஆட்சி பண்ணணும் அப்படின்னு அவருக்குள்ள இருந்த அந்த ஆசை நிறைவேறாம போயிடுமோ அப்படின்ற ஒரு ஏக்கம். ஸோ அந்த காரணத்தினால தான் இப்படி ஒரு கேள்வி. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பிரபுபாதர் ஒரு உபன்யாசத்துல இந்த கருத்தை விவரிக்கும் போது சொல்வார், திருதராஷ்டிரர் எதிர்பார்த்த மாதிரி மனமாற்றம் உண்டானது. ஆனா அது துரியோதனனுக்கு இல்ல, அர்ஜுனனுக்கு அப்படிங்கிறார். இப்போ அர்ஜுனன் பக்கம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்திலையும் அந்த குருக்ஷேத்திர போர்ல பங்கெடுத்து கௌரவர்களை தோற்கடிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கான எல்லா காரணமும் நியாயமான காரணங்களா இருக்கு பாண்டவர்கள் பக்கம். அர்ஜுனன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீரன் பாண்டவர் சைட்ல, இல்லையா? அவன் தான் ஹீரோ சொல்லணும்னா. அப்படி இருக்கிற ஒரு நபர் என்ன ஆகுது, இந்த தர்மக்ஷேத்திரத்தினுடைய தாக்கமும் இருக்கிறதுனால அவனுக்குள்ள மனமாற்றம் உண்டாயிடுச்சு. அதனால தான் ஆரம்பத்தில் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி அஹ், சண்டையிலிருந்து விலகிக்க முயற்சிக்கிறான் அர்ஜுன். ஸோ அந்த மனமாற்றம் ஏன்னா அர்ஜுனன் ஒரு புண்ணிய ஆத்மா. அர்ஜுனன் ஒரு பக்தன். அவனுடைய மனசு இலகிய மனசு. இயற்கையாகவே ஒரு பக்தன் இலகிய மனதோடு இருப்பான். ஸோ அதனால அவனுக்குள்ள அந்த மாற்றம் உண்டாயிடுச்சு. துரியோதனன் அசுர குணங்கள் கொண்டவன். அவன் அஹ், அதர்மத்தின் பக்கம் இருக்கக்கூடியவன். அதனால அவனுக்குள்ள அந்த தர்மக்ஷேத்திரத்தினுடைய தாக்கம் உண்டாகலை அப்படிங்கிறார். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கருத்து அது. ஸோ அதே மாதிரி சில பிரபுபாதர் இங்க ஆஹ், வியாசதேவருடைய கருணையால சஞ்சயனுக்கு குருக்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ ஹஸ்தினாபுரத்து அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு சொல்ல முடிகிறது. இன்னைக்கு மாதிரி இன்டர்நெட் வசதி கிடையாது லைவா டெலிகாஸ்ட் பண்றதுக்கு. தூர்தர்ஷன், டிவி அதெல்லாம் ரொம்ப லேட்டா வந்தது. நம்ம அனுபவத்துல நம்ம பார்த்த விஷயங்கள். அதுக்கு முன்னாடி டிவிலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்படி பார்த்துருப்பார்? ஆ? குருக்ஷேத்திரமும் ஹஸ்தினாபுரம்ன்றது இன்னைக்கு இருக்கிற டெல்லி. ஆ? அந்த டெல்லி தான் டெல்லிக்கும் குருக்ஷேத்திரத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. 100 கிலோமீட்டருக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவ்வளோ தூரத்தில் நடக்கக்கூடிய ஒரு இன்னைக்கும் அந்த இடங்கள் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸோ
அவ்வளவு தூரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சஞ்சயனுக்கு எப்படி இங்கே உட்கார்ந்துக்கிட்டு சொல்ல முடிகிறது அப்படின்னா, அது அவருடைய குருவான வியாசருடைய கருணையால அவருக்கு அங்க நடக்கிற விஷயங்களை இங்கிருந்தே தூரமா நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கான ஒரு திவ்யமான பார்வை கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அதனால அவரால் அதை பார்த்து அங்கே என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை அப்படியே நேரலையில் இங்கே திருதராஷ்டிரருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா திருதராஷ்டிரருக்கு கண்ணு தெரியாது. ஸோ இந்த மாதிரி யாராவது சொன்னாதான் ஒழிய அங்கே என்ன நடக்குதுன்றது இவருக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அந்த விதத்தில் தான் இப்போ அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையில இந்த உரையாடல் நடந்துட்டு இருக்கு. பாண்டவர்களும் திருதராஷ்டிரின் மகன்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயினும் திருதராஷ்டிரின் உள்மனம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களை வம்சத்தின் மரபுரிமையிலிருந்து பிரித்து பேசுகிறார். மாமக்கா பாண்டவா அப்படின்னு பிரித்து சொல்றாரு. என்னுடைய புதல்வர்களும் என்னுடைய மகன்களும் பாண்டுவோட மகன்களும் அப்படின்னு வித்தியாசம் பார்க்கிறார். ஸோ விவசாயம் பண்ணும்போது நம்ம ஒரு பயிரிடுறோம் அப்படின்னா அந்த பயிரை விட சில சமயத்தில் களைகள் நிறைய வந்துடும். குறிப்பாக இந்த மாதிரி மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழை பெய்கிற சமயத்தில் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த களைகளோட விதைகள்லாம் இருக்கும். அந்த புல்லெல்லாம் நிறைய முளைச்சி வந்துடும். எது பயிர் எது களைன்னே தெரியாமல் கூட போயிடும் சில சமயத்தில். அந்த அளவுக்கு களைகள் அதிகமாகிடும். ரொம்ப கவனமாக அந்த விவசாயிகள் வந்து அந்த களைகளை பிடித்து அதை பிடிங்கி எரியல அப்படின்னா, அதை சுத்தப்படுத்தலை அப்படின்னா என்ன பயிரிட்டாங்களோ அது வராமே போயிடும். அப்படியே வந்தால் கூட ரொம்ப குறைவான அளவு தான் வரும். ஏன்னா இந்த களைகள் மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் அது வீணாக்கிடும். அதனால இந்த களைகளை வந்து எடுக்கிறது விவசாயத்தில் எப்படி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அஹ், அம்சமோ அது போல நாட்டில் இருக்கக்கூடிய அதர்மவாதிகளை அழிக்கிறது பகவானுடைய திட்டம். இப்போ பின்னாடி நம்ம 4வது அத்தியாயம் வரும்போது பார்க்கலாம். கிருஷ்ணர் தான் அவதரிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லும்போது பரித்ராணாய சாதுனா விநாசாய சுதஸ்கிருதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஸோ தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக வர்றேன் அப்படிங்கிறார். அது எப்படி செய்ய முடியும்? அப்போ பக்தர்கள் பாதுகாக்கப்படணும், துஷ்டர்கள் அழிக்கப்படணும். அஹ் துஷ்டர்களும் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுன்றது முடியாத காரியம். ஸோ அதனால தான் தர்மக்ஷேத்திரமான இந்த குருக்ஷேத்திரத்தில் கிருஷ்ணர் அந்த எல்லா சத்திரிகர்களையும் ஒன்று கூட்டி அவங்க அவங்கள எல்லாத்தையும் அழிக்கிறார். காரணம், அந்த சமயத்தில் துரதிருஷ்டவசமாக இருந்த சத்திரியர்கள்லாம் அதர்மவாதிகளாக மாறிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம பாகவதத்தோட ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம்னா இந்த பூமி தேவி வந்து ஒரு பசுவோட உருவம் எடுத்து பிரம்மா கிட்ட போய் முறையிடுவாங்க. இது மாதிரி பூமியோட பாரம் வந்து என்னால் தாங்க முடியல, இந்த பூமியில் வந்து பாரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்போ அவங்களுக்கு அது பெரிய பாரம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலைகள் பெரிய பெரிய சமுத்திரங்கள்லாம் கூட பெரிய பாரமாக தெரியல. ஆனால் மனிதர்கள் எப்போ பகவானுடைய உபதேசங்களுக்கு எதிராக பகவானுடைய திட்டங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ, அதர்மவாதிகளாக செயல்படுறாங்களோ, அது பூமிக்கு வந்து ரொம்ப பெரிய பாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால இந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக பகவான் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா மற்ற தேவர்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருப்பார். இவங்க பூமி தேவி பிரம்மா கிட்ட அணுகுனா கூட பிரம்மா வந்து இதுக்கு என்னால் தீர்வு காண முடியாது, நம்ம பகவான்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் விஷ்ணுவை அணுக பகவான் விஷ்ணு ஆஹ், உறுதி கொடுப்பார். இந்த மாதிரி நாங்கள் வாங்க, ஹரே கிருஷ்ணா, கரெக்ட்.
இது மாதிரி நான் அவதரிக்க போகிறேன், நான் அவதரித்து உங்களுக்கு இந்த தொல்லைகள்ல இருந்து உங்களை விடுவிக்க போகிறேன், நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருப்பார். ஸோ அது மாதிரி தான் இப்போ இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் தோன்றிய போது இருந்த அந்த அஹ், அதர்மத்தை அழித்தார். அவர் அந்த தர்மத்தை நிலைநாட்டினார். ஸோ அப்படி அந்த அதர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தர்மக்ஷேத்திர, அது இந்த குருக்ஷேத்திர போர். ஸோ ரெண்டாவது ஸ்லோகத்தில் சஞ்சயன் பதில் சொல்றார் திருதராஷ்டிரருடைய முதல் ஸ்லோக கேள்விக்கு. மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எதிரில் பாண்டுவோட மகன்கள் பாண்டவர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க. அதையெல்லாம் மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் ஆ, அப்படின்னு சொல்றான். இங்க வந்து திருஷவாத்து பாண்டவானிகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரிய உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். ராஜா, மன்னன் அப்படின்னு துரியோதனனை சஞ்சயன் குறிப்பிடுறார். ஸோ ஏன்னா சஞ்சயன் வந்து இயற்கையில பகவானுடைய பக்தர். ஆ, அதனால அவருக்கு முன்னரே தெரியும் தர்மம் தான் வெளில போறது. தர்மம் வெளில போறது அப்படின்னா அப்ப பாண்டவர்கள் தான் தர்மத்தின் பக்கம் இருக்காங்க. ஆ, போதாததுக்கு பகவானும் அவங்க பக்கம் இருக்கிறார். ஸோ பகவான் எங்க இருக்கிறாரோ அங்கதான் தர்மம் இருக்க முடியும். ஆ, பகவானுக்கு எதிராக இருக்க முடியாது தர்மம். ஸோ அதனால கண்டிப்பா பாண்டவர்கள் தான் ஜெயிக்க போறாங்கன்றது சஞ்சயனுக்கு தெரியும். இருந்தாலும் முதல் ஸ்லோகத்திலேயே திருதராஷ்டிரர் கேட்ட கேள்வியில திருதராஷ்டிரனுக்குள்ள தன்னுடைய மகன் துரியோதனன் வந்து அரசாட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறது வெளிப்படுது. ஸோ அதனால இப்போ சஞ்சயன் என்ன பண்றாரு பாருங்க. ராஜா வசனம் அப்ரவீத், மன்னன் சொல்றார், ஆச்சாரியர் துரியோதனரை பார்த்து இதை சொல்ற துரியோதன வந்து இதை சொல்றான் அப்படின்றத ராஜான்ற வார்த்தையோட மன்னன் துரியோதனன் சொல்லி சொல்றார். ஏன்னா அது வந்து திருதராஷ்டிரோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். மகன் ராஜா அப்படின்ற அந்த வார்த்தை கேட்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், சரி அப்படியாவது கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி சஞ்சயன் வந்து நினைக்கிறார். ஸோ அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டதா ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. அடுத்து துருபத குமாரரான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்டு பாண்டுபுத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள். இப்போ அதே துரியோதனன் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. துருபத குமாரரான உங்கள் புத்திசாலி சீடனால் அப்படின்னு. இங்க துரியோதனை வந்து எந்த அளவுக்கு ஒரு சிறந்த அரசியல்வாதி. இந்த அஹ், அரசியல்வாதிகளுக்கே உரிய அந்த ஒரு அஹ், அது என்ன சொல்றது, ஒரு கபடத்தனம், ஒரு அஹ், தந்திரம், அதெல்லாம் துரியோதன இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க துரோணர் வந்து இப்போ பாண்டவர்கள் மட்டும் இல்லை, கௌரவர்கள் மட்டும் இல்லை, கர்ணன், திருஷ்டத்யும்ன எல்லாருக்குமே போர்க்கலையை கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். ஸோ இப்போ பாண்டவர்கள் பக்கம் படையின் தளபதியாக நிற்கக்கூடியவர் துரோணர். முதல் தளபதியாக அவர் தான் நிற்கிறார். அதுக்கப்புறம் துரோணருக்கு அப்புறமா பீஷ்மர் வரார், அதுக்கப்புறம் கர்ணன் வரான், மாறுறாங்க வைங்க. ஆரம்பத்தில் துரோணர் தான் தலைமை தாங்கி நிற்கிறார், படை தளபதியாக இருக்கிறார். ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன் பாருங்க. எதிரில் இருக்கக்கூடிய படை, பாண்டவர்கள் படையில் தலைமை பொறுப்பை ஏற்கிறது யாரு, தளபதியா நிற்கிறது யாரு, திருஷ்டத்யும்னன். ஸோ ஏன் குறிப்பா திருஷ்டத்யும்னனை குறிப்பிடணும்? ஏன்னா துருபதர குமாரன் அவன், துருபதனுடைய மகன் அவன்.
துருபதனுக்கும் துரியோதனர் துரோணருக்கும் ஆகாது. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனையில் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் எதிராக பார்க்கக்கூடியவங்க. என்ன நடந்தது அப்படின்னா, சிறு வயதுல துரோணரும் துருபதரும் ரெண்டு பேரும் நண்பர்கள், ஒன்னா படிச்சவங்க. ஆனா அவங்க வளர்ந்த பிறகு துருபதா ராஜாவாயிட்டார். அவர் ஒரு சத்திரியர். துரோணர் பிராமணன்றதுனால அவர் ஒரு ஏழ்மையான பிராமணனாகவே இருக்கிறார். சரி, நம்முடைய நண்பர் தான் இப்ப ராஜாவா இருக்காரு, அஹ், நம்ம போய் அவர்கிட்ட கொஞ்சம் உதவி கேட்கலாம். ராஜா நினைச்சா பிராமணனுக்கு, அதுவும் நம்ம ஒரு பிராமணன், ஸோ தானம் கேட்டால் அதை கண்டிப்பாக கொடுப்பார், உதவி பண்ணுவார். ஏன்னா அப்போ துரோணருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு பால் கூட இல்லாத ஒரு ஏழ்மையான நிலையா இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு பால் வேணும், அதுக்காக ஒரு பசுமாடு தானம் கேட்கலாம், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட துரோணர் துருபதனை அணுகுவார். அப்போ ஆஹ், திரௌபதனை அணுகும் போது இந்த மாதிரி தன்னை அறிமுகப்படுத்தும் போது, நான் உங்களுடைய சிறு வயது பால்ய கால நண்பன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ துருபதனுக்கு அது பிடிக்காது. ஏன்னா இப்போ அவர் ராஜாவா இருக்கிறார். ஹம். ராஜாவா இருக்கிற என்ன ஒரு ஏழ்மையில இருக்கிற ஒருத்தன் என்னை நண்பன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறதுல, நண்பனாக பார்க்கறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. நட்புன்றது சமநிலையில் இருக்கிறவங்களோட தான் நட்பு இருக்க முடியும். ஆஹ், உனக்கு எனக்கு நட்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் அவமானப்படுத்திடுவார். யார? துரோணரை. அதனால துருபதனை துரோணருக்கு பிடிக்காது. ஸோ துரோணர் அப்பவே ஒரு உறுதி எடுத்துக்குவார். எப்படியாவது உன்னை இந்த அரசாட்சியிலிருந்து உன்னை விலக்க போறேன், உன்னை இந்த நிலையில இருந்து உன்னை வீழ்த்த போறேன். அது எப்படின்றது தெரியல, ஆனா அது நடக்க போகுது அப்படின்றதுல, அதை செஞ்சாகணுன்றதுல ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறார். ஸோ பின்னர் என்ன ஆகுறது, இப்போ பாண்டவர்கள்ல அர்ஜுனன் மிகச்சிறந்த ஒரு வில்லாளியாக வர்றான். ஸோ அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் இவர் வில்வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்தா கூட, இந்த ஒவ்வொருத்தரும் மாணவர்கள் வேத கலாச்சாரத்தில் தன்னுடைய குருவுக்கு தட்சணை கொடுக்கிற பழக்கம் உண்டு. அவங்க எந்த ஆசிரியரும் பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக, அது வேத ஞானமா இருக்கட்டும், போர்க்கலையா இருக்கட்டும், அல்லது மருத்துவம், ஆயுர்வேதா போன்ற கலைகளா இருக்கட்டும், எந்த ஒரு கலையை கற்றுக் கொடுத்தாலும், அறிவை கற்றுக் கொடுத்தாலும் அதுக்கு கட்டணம் வசூலிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் கட்டணம் வசூலிக்கிறாங்க இல்லையா? நீங்க மருத்துவர் ஆகணும்னா இத்தனை லட்சம் சீட்டு வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு வாங்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி கட்டணமெல்லாம் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்கேஜி யூகேஜிலேருந்து எல்லாத்துக்குமே சார்ஜஸ் லட்சக்கணக்கில் இன்னைக்கு போகுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் வேத கலாச்சாரத்தில் எந்த ஒரு கல்விக்கும் கட்டணம் இருக்காது. அதுக்கு பதிலாக அந்த மாணவர்களாக பார்த்து ஏதாவது தட்சணை கொடுப்பாங்க. தன்னுடைய குரு நமக்கு இந்த கலையை கற்றுக் கொடுக்கிறார் அல்லது இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்றதுக்காக அதுக்கு பிரதி உபகாரமாக அவங்க குருவுக்கு தட்சணை கொடுப்பாங்க. அது அவங்களோட நிலையை பொறுத்து இருக்கும். அவங்க பின்னணி, அவங்க குடும்பம் ஒரு நல்ல ஒரு ராஜ பரம்பரையாக இருந்தது அப்படின்னா நிறைய பசுக்கள் தானங்கள், தங்கம் வெள்ளி, இது மாதிரி நிறைய தாராளமாக நன்கொடைகள் கொடுப்பாங்க, தானங்கள் கொடுப்பாங்க தட்சணையாக. ரொம்ப எளிமையான குடும்பமாக இருந்தால் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை தட்சணையை கொடுப்பாங்க. சில சமயத்தில் கொஞ்சம் தானியங்கள் கொடுப்பாங்க, சில சமயத்தில் கொஞ்சம் பழங்கள் காய்கறிகள் இருக்கலாம். இப்படி அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பாண்டவர்கள் போர்க்கலை எல்லாம் துரோணர்கிட்ட கற்ற பிறகு அவங்க, உங்களுக்கு தட்சணை கொடுக்கணும், என்ன வேணுன்றதை நீங்களே கேளுங்க, நீங்கள் கேட்குறத நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இவரே கேட்பார், ஆக்சுவலி துரோணரே கேட்பார்,
நீங்க எனக்கு தட்சணையா ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்க வந்து துருபதனை எதிர்த்து சண்டை போடணும். ம். துருபதனுடைய அந்த ராஜ பதவியிலிருந்து அவனை அஹ், அஹ், நீங்க தோற்கடிச்சு அவனை அந்த பதவியிலிருந்து விலக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ அப்போ பாண்டவர்கள் துருபதனுக்கு எதிராக சண்டை போட்டு துருபதனுடைய ஆட்சியை கைப்பற்றிடுவாங்க. துருபதனுக்கு இப்போ ப பதவி இல்லாமல் போயிடும். ஸோ அதன் காரணமாக என்ன ஆகும்? இப்போ மறுபடியும் துருபதனுக்கு வந்து துரோணர் மேலே இன்னும் கோபம் அதிகமாகி அப்போ அவர் வந்து ஒரு யாகம் பண்ணுவார். யாரு? துருபதர். இது மாதிரி நான் வந்து ஒரு மகனை ஈண்டெடுக்க போறேன், எனக்கு ஒரு புத்திரன் வரணும், அந்த புத்திரன் வந்து துரோணரை கொல்றதுக்காகவே பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையாக தவம் இருந்து ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்தில் பிறந்தவன் தான் ஆஹ், துருபத புத்திரன்ற திருஷ்டத்யும்னன் இங்கே. ஸோ உன்னை கொல்றதுக்காகவே வந்தவன் தான் இப்போ எதிர் படையில தளபதியா இப்போ அணிவகுத்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி துரோணரை வந்து அப்படியே குத்துறான். யாரு? துரியோதனை. ஸோ அதனால தான் இங்கே திருஷ்டத்யும்னன் வந்து குறிப்பிடப்படுது. அதுவும் குறிப்பா துருபத புத்திர அப்படின்ற அந்த வார்த்தையை, துருபதனுடைய புத்திரன் அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய எதிரியோட மகன் அப்படின்றத வந்து வலியுறுத்தி சொல்றான். அடுத்து 4வது ஸ்லோகத்துல அந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர். யூதானன், விராஜன், துருபதன் போன்ற மாபெரும் வீரர்கள் உள்ளனர். ஸோ இது வந்து தொடர்ந்து சொல்லப்படுது. துரோணாச்சாரியரின் மிகச்சிறந்த போர் வலிமைக்கு, இது பிரபுபாருடைய பொருளுரை. துரோணாச்சாரியர் மிகச்சிறந்த போர் வலிமைக்கு முன் திருஷ்டத்யும்னன் முக்கிய தடையாக இல்லாவிட்டாலும் இதர வீரர்கள் பலர் பயத்திற்கு காரணமாக இருந்தனர். வெற்றியின் பாதையில் பெரும் தடைக்கற்களாக அவர்களை இங்கு துரியோதனன் குறிப்பிடுகிறான். ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் பீமனையும் அர்ஜுனனையும் போலவே எதிர்க்கப்பட முடியாதவர்கள். பீம அர்ஜுனனின் பலத்தை நன்கறிந்த துரியோதனன் மற்றவர்களை அவர்களுடன் ஒப்பிட்டான். ஸோ இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய யூதானா, விராட்டா, துருபத இந்த வீரர்கள்லாம் வந்து பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வீரர்களாக இருக்காங்க. ஸோ அதனால இங்கே துரியோதனன் அவங்களையும் குறிப்பிடுறான். மேலும் திருஷ்டகேது, ஷேகிதானன், காசிராஜன், புருஜித், குந்திபோஜன், சைபியன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் பலரும் உள்ளனர். ஸோ எதிரணியில் யாரெல்லாம் இருக்காங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான வீரர்கள் யாரெல்லாம் ரொம்ப மிகச்சிறந்த வீரர்கள் அப்படிங்கிறத பட்டியலிட்டுட்டே வரோம். வீரனான யுதாமன்யு, பலமுள்ள உத்தமஜா, சுபத்ரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்கள் இருக்கின்றனர். இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள், மகாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. படை வீரர்கள்ல வெவ்வேறு கேட்டகரி இருக்கு. அதிரதா, மகாரதா, ஆஹ், இப்படி ஆஹ், அவங்களுடைய பலம், அவங்களுடைய வீரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து அவங்க வெவ்வேறு கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் மகாராஜாக்கள் அப்படின்னு குறிப்பிடுறான். ஆனால் பிராமணரில் சிறந்தவரை துரியோதன துரோணர்கிட்ட பேசுகிறான். தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயகர்களை பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன். இப்போ எதிரணியில் இருக்கவங்களோட முக்கியமானவங்களுடைய பெயர் பட்டியெல்லாம் சொல்லியாச்சு, பெயரெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இந்த பக்கம் யார் இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். மரியாதைக்குரிய தாங்கள், அஹ், முதல்ல நீங்க தளபதியா இருக்கீங்க. பீஷ்மர் இருக்கிறார், கர்ண, கிருபாச்சாரியா, அஸ்வத்தாம, விகாரணா மற்றும் சோமதத்தனின் குமாரனான பூரீஸ்வரர் முதலியோர் போரில் எப்போதும் வெற்றி காண்பவர்களே. பொருளுரை. எப்போதும் வெற்றியே அடையும் தன்னிகரற்ற மாவீரர்கள் அனைவரையும் துரியோதனன் குறிப்பிட்டான்.
விகர்ணன் துரியோதனின் தம்பிகளில் ஒருவன். அஸ்வத்தாமன் துரோணரின் புதல்வரானவன் மற்றும் பாலிக நாட்டு மன்னனான சோமதத்தனின் மகனே பூரீஸ்வரன். மன்னர் பாண்டுவை குந்தி மணம் செய்வதற்கு முன் பிறந்த கர்ணன் அர்ஜுனனுக்கு சகோதரனாவன். கிருபாச்சாரியன் சகோதரியை மணந்தவர் துரோணாச்சாரியர். ஸோ இவங்க எல்லாம் யார் யார் என்ன உறவில் இருக்காங்க அப்படின்றத இங்கே பிரபாதர் சொல்றார். இதில் குறிப்பாக இந்த விகர்ணா வந்து ரொம்ப பெரிய ஒரு வீரனாக கருதப்படுறது கிடையாது. ஆனாலும் இங்க குறிப்பிட்டிருக்கிறதுக்கு காரணம் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அஹ், திரௌபதி சபையில எல்லார் முன்னாடி மானபங்கப்படுத்தின போது அது அதர்மமான காரியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே ஒரு நபர் துரியோதனன் பக்கம் இருந்தவர்கள ஒருத்தர் யாருன்னா அது விகர்ணா. ஸோ அவனும் இப்போ நம்ம பக்கம்தான் இருக்கான் அப்படின்றத எதிராளியா முன்னாடி தோன்றினா கூட இப்போ நம்ம பக்கம் தான் இருக்கான் அப்படின்றத குறிப்பிட்டதுக்காக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற வீரர்கள் பலரும் உள்ளனர். யுத்தத்தில் வல்லுநர்களான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர். ஸோ இங்க ஆஹ், இந்த வார்த்தை உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர் அப்படின்னு துரியோதனன் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் குறிப்பிடுறத ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது பாண்டவர்கள் பக்கம் நட வெற்றி வரப்போகிறது, அவங்க தான் வெற்றி பெற போறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது. இப்போ இந்த முதல் அத்தியாயத்திலையும் ரெண்டாவது அத்தியாயத்திலையும் ஒரு 5-6 காரணங்கள், ஆஹ், அதாவது முன்கூட்டியே பாண்டவர்கள் தான் ஜெயிக்க போறாங்கன்றதுக்கான சில அறிகுறிகள் தென்படுறத ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. அதுல முதல் ஸ்லோகத்துல தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்ற அந்த வார்த்தையே வந்து இது தர்மக்ஷேத்திரத்தில் நடக்கிறதுனால கண்டிப்பா தர்மத்தின் பக்கம்தான் வெற்றி செய்யறோம் அப்படின்றது ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது. இரண்டாவது அறிகுறி இந்த ஸ்லோகம், இந்த 9வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுது? எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்றது உறுதியாகுது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இப்போ துரோண துரியோதனர் பக்கம் இருந்தாங்க. ஆனா துரியோதனர் பக்கம் படை என்னவோ ரொம்ப பெரிது. பாண்டவர்களுடைய படையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்த்தோம்னா பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷோகினி தான் இருக்கு. அஹ் கௌரவர்கள் பக்கம் 11 அக்ஷோகினி. ஸோ நிறைய பெரிய பெரிய வீரர்கள், பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் இவங்க எல்லாம் போர்ல தோல்வின்ற வார்த்தையை கேள்விப்பட்டது கிடையாது. அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சு நாட்டை பிடிக்கிறதுன்றது வந்து எளிதான விஷயமே கிடையாது. நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால துரியோதனன் ரொம்பவே நம்பிக்கையோட இருந்தான். ஆனா அவனோட நம்பிக்கை அர்த்தமில்லாத போயிடுச்சு. ஏன்னா எதிரில் கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்றத அவனால பார்க்க முடியாம போயிடுச்சு. ம். கிருஷ்ணருடைய பலம் என்ன, கிருஷ்ணருடைய அஹ், அஹ், நிலை என்னன்றத அவனால உணர முடியாம போயிடுச்சு. அதனாலதான் துரியோதனன் அஹ், அதர்மவாதியாக இருந்தான். பாட்டனார் பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளக்க இயலாதது. ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையோ அளவிடக்கூடியதே. ஸோ துரியோதனன் ஒப்பிட்டு பார்த்து மதிப்பிடுறான். தன்னுடைய சேனை எவ்வளோ இருக்கு, எதிர் சேனை எந்த அளவுக்கு பலமிக்கதா இருக்கு அப்படின்னு. இங்கே துரியோதனன் சேனைகளின் பலத்தை ஒப்பிட்டு மதிப்பிடுகிறான்.
மிகவும் அனுபவமிக்க படைத்தளபதியான பாட்டனார் பீஷ்மரால் பாதுகாக்கப்படுவதால் தனது படையின் பலம் அளவிட இயலாதது என்று எண்ணுகிறான். அதே சமயம் பீஷ்மரின் முன்பு தூசி போன்றவனும் குறைந்த அனுபவம் உள்ள தளபதியுமான பீமனால் பாதுகாக்கப்படும் பாண்டவ சேனையின் பலம் அளக்கக்கூடியதாகும். துரியோதனன் எப்போதும் பீமனிடம் பொறாமை கொண்டிருந்தான். ஏனெனில் தான் ஒருவேளை மடிய வேண்டியிருந்தால் பீமன் மட்டுமே தன்னை கொல்வான் என்பதை அறிந்திருந்தான். அதே சமயம் பன்மடங்கு உயர்ந்த தளபதி பீஷ்மர் தமது தரப்பில் போர் புரிவதால் தனக்கு வெற்றி கிட்டும் என்று அவன் உறுதியாக நம்புகிறான். போரில் தான் வெற்றி வாகை சூடுவது உறுதி என்பதே அவனது முடிவான தீர்மானமாகும். ஸோ இப்போ துரியோதனுடைய தீர்மானம் இதுதான், நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஒரு காரணம், பீஷ்மர் நம்ம பக்கம் இருக்கிறார், பீஷ்மரை மீறி யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது, ஆஹ், பீமனை விட தான் பலசாலி. பீமன் ரொம்ப பெரிய பலசாலி, கண்டிப்பா அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா இந்த கதாயுதத்துல கதாயுதம் வச்சு சண்டை போடுறதுல துரியோதனன் நேரடியாக பலராமர்கிட்ட இருந்தே அந்த வித்தையை கத்தவன். ஸோ அதனால ஆஹ், அதுல பீமனை ஒரு படி மிஞ்சினவன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிறதுனால பீமன் மேல அவனுக்கு எப்பவும் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் ஜெயிச்சிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஸோ இதுதான் இது வரைக்கும் இந்த 10வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து இந்த அத்தியாயத்தில் இன்னும் வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2வது அத்தியாயத்தில் உண்மையிலே பகவத்கீதா தொடங்குறது. இது கீதையோட ஒரு அறிமுகம். அந்த கீதை உபதேசிக்கக்கூடிய சூழல் எப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்றத வர்ணிக்கக்கூடியதுதான் இந்த முதல் அத்தியாயம். ஸோ 2வது அத்தியாயத்தில் இருந்தால் கீதா உபதேசம் தொடங்குறது. அது அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.